ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, தொழுகையில் மன ஓர்மை ஏற்படுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சகோதரர் அதே மாதிரி கிட்டத்தட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, ஈமான் ஏற்றம் இறக்கம் ஏற்படுவது எதனால்? அதாவது நான் சில சமயங்களில் ரொம்ப பேணுதலாக இருக்கிறேன், சில சமயங்களில் என்னை அறியாமே சில தவறு நடந்தேன், என்னுடைய ஈமானில் குறைவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது, இதெல்லாம் என்ன காரணம், இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்டிருக்காங்க. முதல்ல தொழுகையிலே மன ஓர்மை ஏற்படுவது எப்படி அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, வாபுத ரப்பக கன்னக தரா, நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ரப்பை பார்க்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு வணங்குங்கள். நான் அல்லாஹ் பார்க்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வணங்குங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு, அப்படி நீங்கள் பார்க்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஃபஇன்னஹு யராக், அவன் உங்களை பார்க்கிறான் என்று நினைத்துக் கொண்டா தொழுங்கள். அப்ப நாம அல்லாஹ்வை வணங்கும் பொழுது நாம அல்லாஹ் பார்க்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தொழுவணும். அப்படி பார்க்கிறோங்கிற எண்ணம் வராட்டா குறைஞ்சபட்சம் அவன் என்ன பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது தொழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப தொழுகையில மன ஓர்மை வர்றதுக்கு முதல் வழியே என்னன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற மன ஓர்மை வரணும். அந்த மன ஓர்மை வந்தால்தான் தொழுகையிலே ஒரு பேணுதல் வரும். நிறைய பேர் தொழுகையில ஏன் பேணுதல் இல்லை? ஒருவேளை தொழுதா ஒருவேளை தொழுவது இல்லை, ஒருவேளை இபாசிச்சா ஒருவேளை இபாசிக்கிறது இல்லை. காரணம் என்ன? அந்த தொழுகையில மன ஓர்மை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கிறதுனாங்க. அப்ப தொழுவது அவர்களுக்கு கண் குளிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. காரணம் என்ன? தொழுகையில மன ஓர்மை இருந்ததுனால. இன்னைக்கு தொழுகைங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குது, பெரிய சிரமமா இருக்குது. தொழு நினைச்சாலே சில பேர் ஏன் தொழுவாம அவாய்ட் பண்ணிடுறாங்கன்னா அது பெரிய பாரமா தெரியுது. காரணம் என்ன? அவங்களுக்கு தொழுகையில அந்த மன ஓர்மை இல்லாதனால. இது நான் சொல்லல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தருங்கள். வ இன்னஹா லகபீரா, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது ஒரு பெரிய பாரமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் யாருக்கு தவிர? இல்லா அலல் காஷியின், மன ஓர்மையோடு குஷுவோடு கான்சென்ட்ரேஷனோடு யார் தொழுகிறார்களோ அவர்களை தவிர. அப்போ மன ஓர்மையோடு தொழுபவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த தொழுகை என்பது பாரமாகத்தான் இருக்கும். அந்த மன ஓர்மையோடு தொழுவங்க எப்படி தொழுவாங்க? இல்லா அலல் காஷியின் அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அந்த மன ஓர்மை உள்ளவர்கள் எப்படி தொழுவார்கள்? அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை சந்திக்கிறோம், தங்கள் ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம், தங்கள் ரப்பை பார்க்கிறோம் என்ற எண்ணத்தில் தொழுவார்கள். அப்படி தொழும் பொழுதுதான் மன ஓர்மை ஏற்படும். அப்படி மன ஓர்மை ஏற்படும் பொழுதுதான் தொழுகையில் இன்பத்தை காண முடியும். அப்ப மன ஓர்மை இல்லை என்றால் தொழுகையை ஒரு பாரமாக சிரமமாகத்தான் தெரியும். அதனால சகோதரர்களே, தொழுகையிலே மன ஓர்மை என்பது மிக மிக அவசியம். மன ஓர்மையோடு கான்சென்ட்ரேஷனோடு தொழும் பொழுதுதான் அந்த தொழுகையினுடைய ஸ்வீட்னஸ், தொழுகையினுடைய இனிமை, தொழுகையினுடைய அந்த டேஸ்ட் அதை நம்ம ருசிக்க முடியும். மன ஓர்மை வரதுக்கு என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று தொழுகிறேன், அல்ல குறைஞ்சபட்சம் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுவோம் என்றால் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் தொழுகையிலே மன ஓர்மை வரும்.